உண்மையிலே சொன்னா நிஜமாவே பாவப்பட்ட ஆட்கள் யாருன்னா விருச்சிகராசி ஆட்கள் தான். ஒரு 15, 16 வருஷமாவே நல்லா இல்ல. எத்தன 2 சனி பயிற்சியும் பார்த்துட்ட மாரி ஆயிப்போச்சு எனக்கு இப்ப பார்க்கும்போது விருச்சிகராசிக்காரங்கள. ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் கொஞ்சம் அப்படிதான் வச்சு வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா இந்த தடவ எப்படி இருக்க போகுது விருச்சிகராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, சுகர் கோட்டிங்லாம் குடுக்காம கரெக்ட்டா பேசணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை. சூப்பர். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை. அந்த 5 கிரகமும் என்ன மாரியான கிரகங்களா இருக்கு? நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் ஓகே. அவ்வளோதான். பாசிட்டிவ்ன்லாம் சொல்ற மாரிலாம் இல்ல. உண்மையா ஹானஸ்ட்டா சொல்லலாம். பத்தாததுக்கு ராசிநாதன் வேற கொஞ்சம் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. எங்களுக்கு மட்டும் நீங்க நல்லதே சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா எனக்கு மட்டும் என்ன ஆசையா? நானும் ரொம்ப ஆசையா இருக்கேன். இத்தன நாள் மகர ராசிக்காரங்களுக்கு ஆசைப்பட்டேன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆசைப்படுறேன். எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா, உங்களை வந்து புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்காக காலம் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா தான் இருக்க போகுது. 5ல சனி அமர்த்தல் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். கொஞ்சம் சின்ன சின்ன டிலே மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் குழந்தைகள் வெளிய வச்சு ஆனா அது போய் உட்காந்துருக்க இடம் இந்த தடவ வந்து காலபுருஷனுடைய 12ஆம் வீடு, குருவோட வீடு. அதனால நெறைய கோவில் இறை வழிபாடு, ஆன்ம ஞானம், குலதெய்வத்துடைய அருள் இப்படிலாம் இயங்க போகுது இந்த சனி. சனி சுபத்துவமாகி 5ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்த போகுது. அதனால கவலைப்படுறதுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த 5 கிரகம் வந்து 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது எப்படி இருக்குன்னா, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கேப்ப குடுக்கக்கூடிய தன்மையில இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க.